பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆண் பிள்ளை மாதிரி இரு, பெண் குழந்தை மாதிரி அழுகாத அப்படிங்கிறது. ஸோ இந்த வார்த்தையை நம்ம பல குடும்பங்கள்ல ஆண் குழந்தைகள்கிட்ட சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது ஒரு தவறான அணுகுமுறை. இது எவ்வாறு மனநல பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது குழந்தைக்கு அழுவது தவறு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது, பெண்கள் பலவீனமானவர்கள், பெண்களைப் போல இருப்பது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தைகள்கிட்ட உருவாகுது. இப்போ 2 சூழல்கள் பார்க்கலாம். ஒரு 8 வயது அருண் சைக்கிள்ல இருந்து கீழே விழுகிறான். முட்டியில காயம் ஏற்படுது. அவன் அழ ஆரம்பிக்கிறான். உடனே அப்பா சொல்றாரு, நீ ஆம்பளை பையன் தானே, ஏன் பொண்ணு மாதிரி அழுகிற அப்படின்னு சொல்றாரு. உடனே அருண் கண்ணீரை தொடச்சிடான். ஆனா அவன் மனசுல என்ன பதியுதுன்னா, அழுகிறது அவமானம், என் உணர்ச்சிகளை காட்டக்கூடாது, நான் பலவீனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணுது. இதனால நீண்ட கால பின் விளைவு என்னவா இருக்கும்னா, அவன் தனக்கு ஏற்பட்ட கவலைகளை உடனே யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். அதனால மன அழுத்தம் உள்ளே அதிகமாகிக் கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது வெளிப்படுத்த தெரியாததுனால கோபமாக வெளிப்பட ஆரம்பிக்கலாம். இதற்கு ஆரோக்கியமான அணுகுமுறை, அதே சூழ்நிலையில் அருண் கீழே விழுந்து எந்திரிக்கும் போது அவங்க அப்பா அருகில் வந்து, வலிக்குதா, பரவாயில்லப்பா, அழுகிறது தவறு இல்லை, அழுது முடிச்சிரு, சிறிது நேரம் கழித்து சரி இப்ப மெதுவா எழுந்துரு, அடுத்த முறை கவனமா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அருணுக்கு நம் உணர்ச்சிகளை, நம்முடைய கோபத்தை, அழுகையை வெளிப்படுத்துவது தவறில்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். இரண்டாவது சூழல்ல ஒரு விளையாட்டுல, ஒரு கிரிக்கெட் போட்டியில ஒரு 12 வயது விஷால் தோற்றதுனால அழுகிறான். உடனே கோச் சொல்றாரு, வின்னர் ஆகணும்னா ஸ்ட்ராங்கா இரு, அழாத அப்படின்னு. ஆனால் இதற்கு ஆரோக்கியமான அணுகுமுறை என்னவென்றால், தோல்வி வருத்தம் தான், ஆனால் அழுவது தவறில்லை, ஆனால் அடுத்த முறை இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். அழுவது மனித இயல்பு தான், அது பெண் இயல்பு அல்ல. அழுகை என்பது வலி, பயம், ஏமாற்றம், மனக்காயம் மற்றும் தனிமை போன்ற உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. உண்மையான தைரியம் என்பது ஒருபோதும் அழாதது அல்ல, அது உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதை சரியாக வெளிப்படுத்துவது. அதனால ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று வளர்க்கப்பட்ட நிறைய பேரு பின்னாடி அவங்க கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள். நன்றி.